காரணம் வந்து அங்க இருக்க நமக்கு யாரு விசாரிப்பா? யாரு விசாரிப்பா? அரசு சார்பா தான் விசாரிப்பாங்க. அரசு சார்பா தான் விசாரிப்பாங்க. யாரு ஹஸ்பண்டுன்னு கேட்குறாங்க. அந்த ஆளு பேரை சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னது தப்பு. அந்த அம்மாவுடைய பேர்ல அந்த 10 லட்ச ரூபா அந்த அம்மாவுக்கு தான் போயிருக்கும். புரியுதா? இந்த 20 லட்ச ரூபா தான் வந்து இவரு விஜய் தரேன்ன பணம் தான் இந்த ஆட்டைய போடுறதுக்கு இவன் பண்ணியிருக்கான். புரிஞ்சுக்கோங்க. அது அவன் பண்ணல. இவர் எடப்பாடி அவங்கள்ட்ட போய் தெரியாத்தனமா அந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் உடைய கையாளு போய் கையெழுத்து வாங்கியிருக்கான். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பணம் அவங்களுக்கெல்லாம் போக இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அந்த அம்மா இவ்வளவு விஜய் அவர்கள் அந்த ஐயாவுக்கு வந்து காசு தரலன்னு நீங்க ஆமா, சொல்றீங்க. அந்த 2 பேத்துக்கு மாத்திரம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் எதனால தரலன்னு சொல்றீங்க? அது அவர்கிட்ட போய் கேளு, விஜய்கிட்ட போய் கேளு. ஏயா எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தா ஏன் 2 பேத்துக்கு கொடுக்கல? அவங்க எந்த செய்திகள்லயும் நாங்க பாக்கலையா? இல்லன்னா இந்த விஷயத்த வந்து முன் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்தம்மா நீங்க பார்க்கலைங்கிறதுக்காக நடந்தது இல்லைன்னு போகாது. நான் ஒரு ஊடகத்துல உட்காந்து பேசுறேன்னா 2 பேத்த தவிர மத்தவங்களுக்கு 39 பேத்துக்கு பைசல் பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்கு கொடுக்கல. அது இவரா அவரா